உண்மையாகவே இருந்தாலும் கூட கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. நல்ல வார்த்தையை கொண்டே நீங்க பேசினாலும் கூட உண்மைக்கு புறம்பானதை சொல்லாதீங்க. அதனால பேசுறது நல்ல கருத்தா இருக்கணும், அதே போல வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளா இருக்கணும். இன்னொன்னு, தெரிந்ததை போன்று சொல்லுங்க அப்படிம்பாங்க. இதுல என்ன புரியுறோம்? தெரிஞ்ச விஷயத்த தெரியாத மாதிரி பேசக்கூடாது, தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. தெரியாததை தெரியாதுன்னு சொல்லுங்க, ஆனா தெரிந்ததை தெரிந்தது மாதிரியே பேசுங்க. இதுதான் ரொம்ப நல்லது. அப்ப நாக்கு விஷயத்தில் இவ்வளவும் இருப்பதால் தான் அந்த நாவும் கூட ஒரு வகை போராட்டம், ஜிஹாத் அப்படிங்கிற எல்லைக்குள் வருகிறதுங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த உலகத்தில் தனக்கென்று ஒரு சட்டம், பிறருக்கென்று ஒரு சட்டம். பொதுவாக சொல்லுவாங்கல்ல, ஒரு கண்ணில் வெண்ணெய் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு. அந்த மாதிரி தான் இன்றைய உலகில் இஸ்லாமிக்கு மட்டும் ஒரு தனிப்பார்வையை அமைத்திருக்கிறார்கள். மற்றவங்கெல்லாம் செஞ்சா வேறு வேறு, இஸ்லாமிய ஏதாவது ஒன்று செஞ்சுட்டாக்கா அந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தையே அதோடு தொடர்பு படுத்துகிறார்கள். யாராவது தப்பு பண்ணானா இஸ்லாமிய தீவிரவாதம், இஸ்லாமிய பயங்கரவாதம் அப்படின்னு சொல்றாங்க. தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொன்னா யாரு பண்ணாலும் கூடாதுதான். இதுல வேற பயங்கரவாதம் என்பது பிறருக்கு, அப்பாவி மக்களுக்கு இடையூறு அளிப்பது தான் பயங்கரவாதம். இது யாரு செஞ்சாலும் கூடாது தானே. இஸ்லாத்துக்குன்னு ஒரு பயங்கரவாதம் இருக்குதா? ஹிந்துத்துவத்துக்குன்னு ஒரு பயங்கரவாதம் இருக்குதா? கிறிஸ்தவத்துக்குன்னு ஒரு பயங்கரவாதம் இருக்குதா? ஆனா மக்களுக்கு கூடாதுன்னா யாரு செஞ்சாலும் கூடாதானப்பா. திருட்டுன்னு வச்சுக்கிறீங்களேன், ஒருவன் திருடனான்னு வச்சுக்கிறீங்க, திருடுங்கிற யார் செஞ்சாலும் கூடாதுதான். ஒரு இஸ்லாமியன் திருடனான்ங்கிறதுனால இது இஸ்லாமிய திருட்டு, ஒரு ஹிந்து திருடனாங்கிறதுனால இது ஹிந்துத்துவ திருட்டு, ஒரு கிறிஸ்தவன் திருடனால இது கிறிஸ்துவ திருட்டுன்னு சொல்லுவோம். அட திருட்டுங்கிற யார் செஞ்சாலும் கூடாது, இவன் திருடினான் அப்படிதான் சொல்லுவோமே தவிர இஸ்லாமிய திருட்டு நம்ம சொல்றது இல்லை, ஹிந்துத்துவ திருட்டு சொல்றது இல்லை. அதே போல ஒருத்தர் விபச்சாரம் பண்ணானா யாரு செஞ்சாலும் தப்பு தானே. இதுல போய் ஒரு ஹிந்து விபச்சாரம் பண்ணிட்டான், இது ஹிந்துத்துவ விபச்சாரம். ஒரு கிறிஸ்தவ விபச்சாரம் பண்ணா இது கிறிஸ்துவ விபச்சாரம். ஒரு இஸ்லாமிய விபச்சாரம் பண்ணா இது இஸ்லாமிய விபச்சாரம் நம்ம வகை பிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அட விபச்சாரம்ங்கிறது ஒரு அடாத செயல், எவன் செஞ்சாலும் தப்பு. அந்த மார்க்கத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது இது தெளிவா தெரியுதுல. பயங்கரங்கிறது கூடாத ஒரு செயல். இதை இஸ்லாமியர்கள் செய்கின்ற போது மட்டும் இஸ்லாமிய பயங்கரவாதம் என்று முத்திரை குத்துகிறார்கள் மேற்கத்தியர்களும் ஊடகக்காரர்களும், குறிப்பாக பத்திரிகைக்காரர்கள். பத்திரிகையில இஸ்லாம் பயங்கரவாதம் எழுதுவான். இப்படி எழுதுவது பத்திரிகை பயங்கரவாதம் அப்படி என்று நாம் சொல்லுவோம். இது இப்படியெல்லாம் எழுதலாமா? தீவிரவாதம் பயங்கரவாதங்கிறது ஏதோ ஒரு இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பிரமை ஏற்படுத்த நினைக்கிறாங்க. இஸ்லாமிய மட்டும்தான் பயங்கரவாதத்தை செய்யறாங்களா இந்த உலகத்தில்? இந்தோனேஷியாவுக்கு போங்க, கிறிஸ்தவர்கள் பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். அயர்லாந்து நாட்டிலே கிறிஸ்தவர்கள் பயங்கரவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆப்பிரிக்கா கண்டத்திலே சில நாடுகளில் கிறிஸ்தவர்கள் பயங்கரவாத குழுக்களாக செயல்படுகிறார்கள். அங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் தான் பயங்கரவாதம் செய்யறாங்க. ஏதாவது ஒரு ஊடகத்திலோ பத்திரிகையிலோ இது கிறிஸ்தவ பயங்கரவாதம் யாராவது சொல்றாங்களா? மேற்கத்தியவாதிகள் சொல்றாங்களா? அதே போல இந்துக்களும் பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறாங்களா இல்லையா? ஆந்திராவில் நக்சலைட்டுகள் இந்துக்கள் தானே, அஸ்ஸாமில் அல்பா தீவிரவாதிகள் இந்துக்கள் தானே, இலங்கையில விடுதலை புலிகள் இந்துக்கள் தானே. இவங்கெல்லாம் பயங்கரவாதத்தில் இருக்கிறதுனால ஹிந்து பயங்கரவாதம் என்று எந்த ஊடகம் சொல்கிறது? எந்த பத்திரிகை எழுதுகிறார்கள்? இஸ்லாமியர்களுக்கென்று மட்டும் இப்படிப்பட்ட ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி இவர் நினைப்பதற்கு என்ன காரணம்? இஸ்லாம் மேல ஏதாவது ஒன்று செய்யணும். இஸ்லாமுக்கு எதிரான போரை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதோட வெளிப்பாடு தான் இது. அந்த மேற்கத்தினுடைய சதி செயலுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் ஒத்து ஊதுகிறார்கள் என்றுதானே அர்த்தம். தப்பு யார் பண்ணாத. நம்முடைய இஸ்லாம் பயங்கரவாதம் எந்த அளவுக்கு தெரியுமா இருக்குது? இந்த தண்டனை வேற எந்த ஒரு சமயத்திலும் இருக்காது, எந்த ஒரு வேதத்திலும் கூட இது கூறப்பட்டிருக்காது. ஆனால் குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கிறது. இன்னமா ஜஸாஉல் லதீன யுஹாரிபூன அல்லாஹ வ ரசூலஹு, இறைவனோடும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் போரிடுகிறார்களே அவர்களுக்கு தண்டனை என்ன? வயஸ்அவுன ஃபில் அர்தி ஃபஸாதன், இந்த பூமியிலே குழப்பத்தை தோற்றுவிக்கிறார்களே அவர்களுக்கு கூலி என்ன? இறைவன் சொல்றான், அயுகத்தலு, கொல்லப்பட வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் பூமியில குழப்பத்தை உண்டு பண்றாங்களே, மற்றவங்களுக்கு இடையூறு அளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, அவர்கள் கொல்லப்பட வேண்டும். அவ் யுஸ்லபு, அல்லது சிலுவையில் அறையப்பட வேண்டும், அல்லது அவர்களுடைய கை துண்டிக்கப்பட வேண்டும், கால்கள் துண்டிக்கப்பட வேண்டும். மின் ஹலாஃபின், மாறுகால் மாறுகை வெட்டப்பட வேண்டும். இறைவன் சொல்றான் துகத்த ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும். அடுத்து சொல்றான் அவ் யுன்ஃபவ் ஃபில் அர்த்,
அல்லது அவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும். இந்த நாள் இருக்கக்கூடாது, வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்பி விட்டுறணும். இப்படியெல்லாம் தண்டனை வழங்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது, இஸ்லாமுக்கு சொல்லுகிறது. இஸ்லாம் வேதம் கூறுகிறது. யாருக்கு? பயங்கரவாத செயலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு. அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை பயங்கரவாதத்தோடு தொடர்பு படுத்தலாமா? யாரோ ஒருவர் செய்கிறார்கள் என்பதால இந்த உலகத்திலே மிகப்பெரிய மார்க்கத்தில் 2வது இடத்தை பெற்றிருக்கிறது இஸ்லாம். பெரும்பாலும் மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள், மனித நேயத்தை தான் அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். இந்த நிலை அவருடைய உள்ளங்களை எல்லாம் நோவினை செய்கின்ற அளவிற்கு இந்த பயங்கரவாதத்தை இஸ்லாத்தோடு இணைக்கலாமா? இந்த சதிச்செயலை யார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது? அமெரிக்கா. அமெரிக்காவை சார்ந்தவர்கள், இஸ்ரேலர்கள், யூதர்கள் இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுல வேற ஈராக்கு பயங்கரவாதத்தில் ஈடுபடுது, அதனாலதான் நாங்க அங்க போனோம். எவ்வளவு கூத்தா இருக்கிறது! பயங்கரவாதம் கூடாது என்றால் இந்த அமெரிக்கா செய்த பயங்கரவாதத்தை விட வேறு என்ன பயங்கரவாதம் வேணும்? ஒரு அந்நிய நாட்டுக்குள்ள ராணுவத்தை அனுப்பி வைக்குது. அந்நிய நாடுகள் விஷயத்தில எல்லாம், உள் விவகாரங்கள் எல்லாம் தான் தலையிட்டுக்கிட்டு இருக்கிறது அமெரிக்கா. இது பயங்கரவாதம் இல்லையா? அடுத்த நாட்டு விஷயத்தில், இறையாண்மை விஷயத்தில எல்லாம் தன்னுடைய மூக்கை நுழைவிக்கிறது அமெரிக்கா. இது பயங்கரவாதம் இல்லையா? உலகத்தில் சர்வதேச அளவில் பயங்கரவாத செயல்களை இஸ்ரேல் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு எதிராக எப்பவெல்லாம் ஐநாவிலே தீர்மானம் போடப்படுதோ, வீட்டோ பவரை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை தகர்க்கிறதே அமெரிக்கா. இது பயங்கரவாதம் இல்லையா? பாலஸ்தீன்ல அப்பாவிகளை எல்லாம் இஸ்ரேல் கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறதே, அந்த இஸ்ரேலுக்கு எல்லா வகையான உதவிகளையும் துணையும் செய்து வருகிறது அமெரிக்கா. இது பயங்கரவாதம் இல்லையா? அணு ஆயுத பரவலை தடுப்பதற்காக ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி எல்லா நாடும் கையெழுத்து போடணுமா அமெரிக்கா சொல்லுது. ஆனா எங்கிட்ட மட்டும் அணு ஆயுதம் இருந்துகிட்டே இருக்கும். இது எவ்வளவு பெரிய பயங்கரவாதம்! இது அமெரிக்கா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இவ்வளவு பயங்கரவாதத்தை செஞ்சுக்கிட்டு இன்னொரு நாட்டில் போய் தன்னோட ராணுவத்தையும் வச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள், வயோமுதிர்ந்தவர்கள், அப்பாவி மக்கள் எல்லாம் கொன்று குவித்துக்கிட்டு தான் மனித நேகத்தையும் சகோதரத்துவத்தையும் மனித உரிமையை நிலைநாட்டுறாங்களாம். இஸ்லாம் பயங்கரவாதத்தை துணை போகுதான். இஸ்லாமுடைய பெயரே அறிவிக்கும் அங்க. அது எப்படிப்பட்ட மார்க்கம்? இந்த பயங்கரவாதத்தை விரும்பதா இல்லையாங்கிறது. இஸ்லாம்ல என்ன? சாந்தி, சமாதானம், அமைதி. பேரே சொல்கிறது பயங்கரவாதத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று. இஸ்லாமுக்கும் பயங்கரவாதத்திற்கும் தொடர்பு என்றால் பாலுடைய நிறம் கருப்புன்னு சொல்ற மாதிரி இருக்குது, தேனுடைய சுவை கசப்புன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்படி அவனா சொன்னாக்கா அவன் அறிவான ஒப்புக்கொள்வோமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தெரியல தான் நினைப்போம். இஸ்லாம் விஷயத்திலே இவர்கள் இப்படித்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? பொதுவாகவே மக்களுக்குள்ள ஒரு சிந்தனை இருக்குதுங்க. என்னன்னு கேட்டா, ஒரே செயல் தான். அதை தனக்கு வேண்டியவங்க செஞ்சாக்க ஒரு பேரை கொடுப்பாங்க, தனக்கு வேண்டாதவங்க செஞ்சா இன்னொரு பேரை கொடுப்பாங்க. ஒரு ஆள் வேக வேகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான்னு வைங்களேன், அவர் தனக்கு வேண்டியவராக இருந்தா சரியான சுறுசுறுப்புங்க அவருக்குமாங்க. அவருக்கு தனக்கு வேண்டாதவன்னு வச்சுக்கிறேங்க, சரியான அவசர புத்திக்காரன் அப்படிம்பாங்க. செயல் ஒன்று தான். அதே போல பாருங்க, ஒரு ஆளு காசே அடுத்த ஆளுக்கு கொடுக்க மாட்டான். தனக்கு வேண்டியவங்களா இருந்தா அவர் சிக்கனமா இருக்கிறாருங்க அப்படிங்கிறது. தனக்கு வேண்டாதவங்களா இருந்தா சரியான கஞ்சப்பயங்கவன் அப்படிங்கிறது. அதே போல பாருங்க, ஒருத்தன் அடுத்தவங்க பேசாம மும்மண்டு இருப்பான்னு வச்சுக்கிறோங்க, தங்களுக்கு வேண்டியவங்களா இருந்தாக்கா அவர் அமைதியான குணங்க அப்படிங்கிறது. தனக்கு வேண்டாவங்களா இருந்தா சரியான உம்மனா மூஞ்சி அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னு அப்படி சேட்டம். பொதுவாக எந்த எடைக்கல்லால் ஒரு பொருளை விற்கிறோமோ அதே எடைக்கல்லால் தான் வாங்கவும் வேண்டும். வாங்குவதற்கு ஒரு தராசு, விற்பதற்கு ஒரு தராசா? மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடமா? கோமகனுக்கு ஒரு நீதி, குடிமகனுக்கு ஒரு நீதியா? சட்டம்டா எல்லாருக்கும் ஒன்னா தானங்க இருக்கணும். அது என்ன, ஒரு தப்பு நடந்துட்டா உடனே செப்டம்பர் 11 அது உடனே இஸ்லாமிய பயங்கரவாதங்கிறது. அப்ப இன்னைக்கு ஈராக்கில் ராணுவ தலைச்சு 1000 மக்களை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறதே அமெரிக்க ராணுவம். இதுக்கு என்ன பேர் கொடுக்கிறது? அப்ப ஜிஹாத் சொன்னாக்கா ஒரு தவறான அர்த்தத்தை இஸ்லாத்துல குர்ஆன்ல ஜிஹாத் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்படி செய்யறாங்க. ஒரு தவறான ஒரு பொருளை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவதற்கு இவர்கள் விரும்பி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் இடம் தரவே கூடாது. பொதுவாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஜிஹாதுங்கிறது பல வகை. ஆனால் போராட்ட குணம்ங்கிறது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சிலதான் சொல்றாங்கல்ல, மன்றா மின்கும் முன்கரன், ஒரு தவறு நடந்தால் அதை நீங்க பார்க்கும் பொழுது கையால் தடுங்க, முடியாவிட்டா நாவினால் தடுங்க, முடியாவிட்டா உங்களுடைய உள்ளத்தால் வெறுத்துருங்க. நாங்கள்ல